ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இந்த அல்லிப்பூ எப்படி செய்யறதுங்க பற்றி நம்ம பார்க்கலாம். நான் ஒயிட் கலரில் செஞ்சுருக்கேன். இதை பிங்க் கலரில் கூட நம்ம செய்யலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒயிட் கலர்லேயும் இந்த க்ரீன் கலர்லேயும் ஒயர் எடுத்துருக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பூவுடைய காம்பு பகுதியையும் இலை பகுதியையும் ஃபஸ்ட்டு செஞ்சுப்போம். இப்போ காம்பு செய்கிறதுக்காக 2 அடியில் 3 ஒயர் வெட்டியிருக்கேன். இந்த 3 ஒயரில் 2 ஒயர் எடுத்து ஒரு நார்மல் நாட் போட்டுக்குவோம். இப்படி சமமாக மடிச்சுக்கிட்டு ஒரு நார்மல் நாட் போட்டுக்கலாம். போட்டு இது 4 பக்கமும் சமமாக இருக்கான்னு பார்த்துப்போம். அடுத்தது மீதி இருக்கிற ஒயரையும் ஒரு ஒயர் இருக்குது, இந்த ஒயரையும் இப்படி சமமாக மடித்து பக்கத்துலேயே இன்னொரு நாட் போட்டுக்கணும். இப்போ இந்த 2 நாட்லேயும் இருக்கிற ஒயரை வச்சு இந்த பக்கத்தில் 3ஆவதாக ஒரு நாட், இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இப்படி இருக்குது. இப்போ இந்த 3 பக்கத்துலேயும் 2 ஒயர் இருக்குது. இப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒயர், இந்த கிராஸாக இருக்கிற ஒயர் போடக்கூடாது. இப்படி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் இந்த 2 ஒயர்லேயும் ஒரு நாட்டு, இந்த பக்கத்தில் ஒரு நாட்டு, இந்த பக்கத்தில் ஒரு நாட், 3 நாட் போட்டுக்கணும். இது ஃபஸ்ட்டு ரவுண்ட் போட்டிருக்கோம். அடுத்த ரவுண்டில் ஒரு 3 நாட். இப்போ 2 ரவுண்ட் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் இதுமாரி ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருக்குது இந்த ஹோல். அது பக்கத்தில் அடுத்த லைன்லேயும் நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிள் வந்துருக்குது. இப்போ இந்த கிராஸ் ஆகிற ஒயரெலாம் நம்ம போடும்போது நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் தான் வரும். இப்போ கிராஸ் ஆகிற ஒயரை வச்சு ஒரு அடுத்த ரவுண்டு போடணும். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் நம்மளுக்கு 3 நாட் வரும். இது மாதிரி இருக்கும் அடுத்த ரவுண்டு. இப்போது இது மாதிரி 2 ஸ்கொயர் ஷேப் வர்ற அளவுக்கு மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். இங்கே 2 இருக்குது, அடுத்தல இந்த பக்கம் 2, இதுலேருந்து 2, இதோடு நம்ம நிறுத்திக்கலாம். எல்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக 10 ஒயர் வெட்டிங்க. ஒரு அடியில் 2 ஒயரை எடுத்து இதுமாரி நார்மல் நாட் போட்டு வச்சுக்கணும். அப்போ 5 நாட் வரும். 5 நாட் போட்டாச்சு. இப்போ அந்த 5 நாட்டையும் நம்ம கிராஸ்கட் கூடைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இதுமாரி ஜாயின் பண்ணி 5ஐயும் ஜாயின் பண்ணிக்கணும். 5 ஜாயின் பண்ணுறோம்னா கீழே 5 மேலே ஒரு 4 நாட்டும் வந்திருக்கும். 5ஐயும் ஜாயின் பண்ணதில் கீழே 5 மேலே 4 வந்துருக்குது. அடுத்த லைன் பண்ணும்போது 3, அதுக்கு அடுத்தது 2, இந்த 2ஓட நம்ம நிறுத்திக்கலாம். அதே மாதிரி கீழேயும் அடுத்தது 2 லைன் பண்ணும்போது 2 வரைக்கும் பின்னி நிறுத்திக்கலாம். இப்போ அந்த லாஸ்ட்டில் 2 நாட்டு வர வரைக்கும் பின்னியாச்சு. இங்கேயும் அதே மாதிரியே 2 நாட்டு வர வரைக்கும் பின்னியிருக்கோம். இப்போ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண ஒயரு. இந்த பக்கமும் இந்த பக்கம் மட்டும் ஒயர் நீளமாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு பக்கத்து ஒயரை, இந்த 2 ஒயரை விட்டுட்டு பாக்கி எல்லா ஒயரையும் உள்பக்கமாக சொருகி விட்டுடணும். எல்லா ஒயரும் சுருகும் போது இந்த லாஸ்ட்டில் இந்த 2 ஒயரையும் இப்படி தனித்தனியாக சுருட்டோம்னா இப்படி தனியாக இருக்கும். அதனால் இந்த ஒயருக்கு அடியில் இதை வச்சு இது மேலே இப்படி இந்த பக்கம் அப்படியே சொருவிடணும். இந்த ஒயரை இப்படி சொருவோம். இப்படி, அதாவது இதை இப்படி, இதை இந்த லைன் இப்படியே சொருவோம். அதாவது இது மாதிரி இருக்கும். இங்கே ஒரு நாட் வந்தாக்கா 4 முளையாக இருக்குங்கிறதுக்காக நான் இப்படி இந்த இலை ஷேப் கொஞ்சம் வரணுங்கிறதுக்காக இப்படி செஞ்சுருக்கேன். இப்படி சொல்லிவிடுங்க. இப்போ இன்னும் ஒரு 10 ஒயர் வெட்டி இன்னொரு இலையும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ 2 இலையும் செஞ்ச பிறகு நம்ம இந்த காம்பில் இதை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம முன்னாடியே பின்னி வச்சுருக்க இந்த காம்பு எடுத்துங்க. இதில் 6 ஒயர் இருக்குது. இந்த 6 ஒயரில் நம்ம 2 ஒயரை உள் பக்கமாக அப்படியே சொருகி விட்டுடலாம். கொஞ்சம் நீளமாக இருந்தாக்கா வெட்டி விட்டு உள்பக்கமாக அப்படியே சொருகி விட்டுட்டு 2 ஒயரை சொருகிட்டால் பாக்கி 4 ஒயர் இருக்கும். இந்த 4 ஒயரில் தான் நம்ம இந்த 2 இலையையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ 6 ஒயர் இருந்தது. இதில் இந்த நாட்டில் இருந்த ஒரு ஒயரையும் இந்த நாட்டில் இருந்த ஒரு ஒயரையும் உள்பக்கமாக சொருகிட்டேன். இப்போ 4 நாட்டு தான் இருக்குது. இந்த பக்கத்தில் ஒரு இலையும் இந்த ஒரு பக்கத்தில் ஒரு இலையையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம்.
இப்போ இந்த 2 ஒயர்லேயும் இந்த 2 ஒயரையும் அப்படியே ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த 2 ஒயரும் எடுத்துக்கணும். இந்த 2 ஒயர், இந்த 2 ஒயர் சேர்த்து ஒரு நாட்டு, இந்த பக்கம் இதை சேர்த்து ஒரு நாட்டு. நம்ம பின்னிருக்கும் போது இப்படி மேல் பகுதி இருக்கிற மாதிரி, இந்த அடியில் காம்பு அடிப்பகுதி வந்து இந்த காம்பு கீழே அப்படி தெரிகிற மாதிரியும், இப்படி விரிக்கும் போது இந்த மேல் பக்கம் இப்படி தெரிகிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். இப்படி மாற்றி வச்சு ஜாயின் பண்ணுறக்கூடாது, இப்படி கிடையாது, இப்படி ஜாயின் பண்ணணும். இந்த 2 ஒயரும் சேர்த்து ஒரு நாட்டு, இந்த 2 ஒயரும் சேர்த்து ஒரு நாட்டு. இப்போ இந்த 2 ஒயரையும் சேர்த்து 2 கிராஸ் ஆகும், இதில் ஒரு நாட். இப்போ இந்த ஒயர்லாம் உள்பக்கமாக சொறி விட்டுடணும். இப்போ இங்கே 2 ஒயர் இருக்குது, இந்த பக்கம் 2 ஒயர் இருக்குது, இந்த 4யுமே உள்பக்கமாக அப்படியே சொறி விட்டுடணும். இப்போ இது மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ள இந்த ஒயர் 4 ஒயரையும் உள்ளே சொறி விட்டாச்சு. இந்த 2 ஒயரில் இன்னொரு இலையை எடுத்து நம்ம அது மாதிரி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இந்த பக்கம் ஏற்கனவே ஒரு நாட் இருக்குது, அதனால் இந்த பக்கம் நம்ம ஜாயின் பண்ணும்போது 2 நாட் தான் போடுற மாதிரி வரும். இப்படி வச்சு இந்த பக்கம் ஒரு நாட்டு, இந்த பக்கம் ஒரு நாட் போடுற மாதிரி தான் இருக்கும். 2 நாட்டையும் போட்டுட்டு உள்ளே அப்படியே சொருகி விட்ட வேண்டியது தான். அங்கே தான் வந்து 3 நாட் போடுற மாதிரி வந்துச்சு. இது ஒரே நாட்டில் 2 ஒயர் இருக்கிறதுனால இந்த நாட்டு மட்டும் ஏற்கனவே போட்டிருக்குது, அதனால் இங்கே ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட்டு, 2 நாட்டு தான் வரும். இது 2யும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒயர்லாம் உள்ளே தள்ளிடலாம். இப்போது 2 இலையும் ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டால் 3 இலையாக செஞ்சு கூட இந்த 6 ஒயர்லேயும் 2 ஒயரில் ஒரு இலை அப்படின்னு 3 இலையை கூட நீங்கள் இதுமாரி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் 2 இலை தான் இப்போ செஞ்சு இதுமாரி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பூவுடைய இதழெல்லாம் நம்ம செஞ்சு எப்படி இதில் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி பூ எல்லாருக்கும் செய்ய தெரியும். இது சின்ன சைஸ் தான். இது செய்யறதுக்கு நமக்கு 4 அடி ஒயர் தேவைப்படும். இப்போ நம்ம விரலில் அப்படி சுற்றிக்கிட்டு நம்ம செய்வோம். இப்படி ஒரு விரலில் இப்படி சுற்றி ஒரு 4 லைனுக்கு அப்படியே சுற்றிக்கிட்டு அப்புறமா நம்ம இப்படி செய்வோம். அது அப்படி உள்பக்கமாக அப்படி கொண்டு வந்து பூஜாடி செய்கிறது, பூங்கொத்து அப்படின்னு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறேன். அதில் நானும் பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். அதில் நல்லா தெளிவாக உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம 4 அடி ஒயர் எடுத்தோம்னா அது மாதிரி சின்னதாக கிடைக்கும். இப்போ இது மாதிரி ஒரு லேயர் வந்துட்டு அடுத்து மேலேயே 2 வரணும். இப்படி வரும்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு சின்னதாக தான் வரும். இதே நம்ம வந்து 2 விரலில் சேர்த்து இப்படி செய்யணுன்னாக்கா, இப்படி 2 விரலில் இப்படி சேர்த்து நம்ம சுற்றணும். சுற்றினா இந்த நடுவில் இருக்கிற ரவுண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் நம்ம அது மாதிரி பூ போடும்போது கொஞ்சம் பெரிய பூவாக கிடைக்கும், பெரிய சைஸ் இது மாதிரி கிடைக்கும். இப்போ இது மாதிரி நான் வந்து 4 பூ செஞ்சுருக்கேன். இதெல்லாம் வந்து வளையல் வச்சு செஞ்சது. இதுதான் விரலில் 2 விரலில் சேர்த்து அப்படியே சுற்றிக்கிட்டு செய்கிறது. அடுத்தது இது ஒரு சின்ன வளையல், இது அதை விட கொஞ்சம் பெரிய வளையல், இது அதை விட பெரிய வளையல்னு நான் 4 பூ இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ வளையலில் செய்யும் போது இது மாதிரி ரொம்ப மெல்லிசாக இருக்கிற வளையல்லாம் எடுக்காதீங்க. அது மாதிரி நல்லா வழவழப்பாக உருட்டையாக இருக்கிற வளையல்லாம் எடுக்காதீங்க. இப்போ மெல்லிசாக எடுத்தோம்னாக்கா நாட் வந்து நம்மளுக்கு ரொம்ப சின்னதாக வரும். நம்ம 2 3 லேயர் 4 லேயர் போட்டால் தான் இந்த அளவுக்கு பெருசாக வரும்.
இப்போ அது மாதிரி இந்த மெல்லிசாக இருக்கிற வளையல் போடக்கூடாது, கொஞ்சம் பட்டையாக இருக்கிற மாதிரி. இது கூட அதிகமாக தான் பட்டையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் பட்டையாக இருக்கிற மாதிரி வளையல் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு நாட் போட்டுக்கணும். நம்ம கையில் சுற்றும் போது அதில் அப்படியே போட்டுருவோம், நாட் போட மாட்டோம். இப்போ வளையலில் சுற்றும் போது வளையலில் போடும்போது இது மாதிரி ஒரு நாட் போட்டுக்கிட்டு நம்ம இப்படி ஆரம்பிக்கணும். இப்போ இந்த சைஸ் வளையலுக்கு நீங்கள் 6 அடி ஒயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸ்கேலில் 6 அடி ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குனாக்கா இதில் ஒரு 5 அடி, அது மாதிரி இதில் ஒரு 5 அடி அல்லது 4.5 அடி அதுமாதிரி எடுத்துக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸில் நீங்கள் வளையல் எடுத்துக்கிட்டு அது மாதிரி இது மாதிரி போட்டுங்க. ஒரு 4 எடுத்து போட்டுக்கலாம், இல்லை 5 கூட போட்டுக்கலாம். நான் இது வரைக்கும் இந்த அளவு வரைக்கும் வச்சுருக்கேன். இதை விட இன்னும் சின்ன அளவாக கூட இப்படி வச்சுக்கலாம். நான் இந்த அளவு மட்டும் வச்சுக்கிறேன். அதாவது ஒரு 7 இதழ் இருக்குது இதில். இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்போ இந்த 4ஐயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4ல் 2 பூ எடுத்துப்போம். 2 எடுத்து ஒரு உள்ளன் நூல், ஒயிட் கலரில் உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். இதே இப்படி வச்சு இந்த இடைவெளியில் இப்படி வச்சு ஒரு நாட் போட்டுடலாம். இப்படியே கட்டிடலாங்க. நல்லா டைட்டாக இப்படி கட்டிடணும். இப்படி 2 சுற்றி கட்டிடுங்க. நூல் நிறைய தெரியாத அளவுக்கு அப்படியே கட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு கட்டு. கட்டிட்டு அப்போ அடுத்த 2 தனியாக கட்டிப்போம். இதே மாதிரி அடுத்த 2ஐயும் தனியாக கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா 4ஐயும் சேர்த்து அப்புறமா ஒரு கட்டு. இப்போ இது 2ஐயும் கட்டிக்கலாம். இப்போ தனித்தனியாக 2ஐயும் கட்டியாச்சு. இப்போ இது மேலே இப்படி வச்சு இப்போ 4ஐயும் சேர்த்து இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று கட்டிடணும். எல்லோ கலரில் 3 ஒயர் எடுத்து ஒரு ஆம்லாட் நாட் போட்டிருக்கேன். இது அப்படியே இந்த நான் ஒயர்லாம் வெட்டாமல் அப்படியே இப்படி வச்சுக்கிட்டு இதுக்கு நடுவில் அப்படியே விட்டுடலாம். இதுதான் பூவுக்கு நடுவில் இருக்கிற மகரந்தம். இப்போ ரொம்ப நீளமாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் வெட்டி இந்த பக்கத்தில் அப்படியே சொருவி வச்சிடலாம். எல்லோ கலரில் பீட்ஸ் வச்சுருந்தீங்கன்னாக்கா அதை கூட அது மேலே அப்படியே சொருவி வைக்கலாம். என்கிட்ட இல்லை, வச்சா இது கீழே விழாமல் இருக்கும். இது அப்படியே கீழே விழுது அப்படியே உள்ளர. இப்போது இந்த இலையோட இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இலையோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்படி பூ நடுவில் வச்சு 2 பக்கமும் இலை இருக்கிற மாதிரி கூட இப்படி வச்சு இப்படி கட்டிடலாம். இல்லைக்கா ஒரு இலையை இப்படி வச்சு இதுமாரி கிராஸாக அப்படி வச்சு கூட செட் பண்ணலாம். நான் இதுமாரி வச்சியே செட் பண்ண போகிறேன். நம்ம இந்த கட்டின மாதிரியே இந்த ஒயிட் கலர் உள்ளன் நூல் வச்சு கூட நம்ம இங்கே இந்த அடியில் இருக்கிற ஒரு லேயர் மட்டும் இப்படி வச்சு கட்டிக்கலாம். இல்லைனாக்கா இதுமாரி ஒயர் வச்சு கூட நம்ம அப்படியே கட்டிடலாம். நான் கட்டின பிறகு காட்டுறேன். அடியில் இருக்க லேயர் மட்டும் அப்படியே பண்ணேன். ஃபுல்லாக இதுலேருந்து வரைக்கும் கட்டினாக்கா நல்லா இருக்காது. அதனால் அடியில் உள்ளது மட்டும் இந்த லேயரில் மட்டும் உள்ளே விட்டு அடியில் எடுத்து அப்படியே கட்டிடலாம். இல்லைனாக்கா நூல் வச்சு வேணுனாலும் நம்ம உள்ளன் வச்சு கூட கட்டிக்கலாம். ஒரு பக்கம் இந்த ஒயிட் கலர் ஒயரையை ஒரு துண்டு ஒயர் எடுத்து உள்ளே சுருவி இந்த பக்கம் ஒரு நாட் பின்னாடி ஒரு நாட் போட்டு உள்ளே சுருவி விட்டுருக்குறேன். இன்னொரு பக்கம் இந்த இடத்துல இந்த உள்ளன் நூல் வச்சு இப்படி வச்சு இங்கே ஒரு 2 நாட் போட போகிறேன். இது மாதிரி வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஆனால் டைட்டாக இப்படி நழுவி வராமல் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. இப்போது நம்ம அழகான அல்லிப்பூ ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.